அடக்கறக்கிட்டு போய் மாமால வண்டியில ஏறுங்க. போய் ஏறுங்க. ஏய் முடியா, சாமான்லாம் எடுத்து வச்சு சீக்கிரமா வண்டியை போட்டுக்கிறா. நாலு நாள் தங்கச்சினா பேத்தி கல்யாணம் நடந்துரும். என்ன பண்ண காத்திருக்கோம்? லட்சுமி, சட்டு புட்டு முடிங்க. இந்த ஆயிடுச்சுங்க. வான ஒரு மாதிரியா இருக்கு, வண்டி எல்லாம் பூட்ட சொல்லிட்டேன். கண்ணம்மா கிளம்பியாச்சா? பொண்ணுங்க செத்து போயிருப்பாங்க. கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா அமைச்சுக்கிறதா நடைமுறை. வாழ்க்கைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு பாரதி. நம்ம காதல் என்ன வித்தியாசம்னா, நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம செத்துட்டு இருக்க. ஆனா நான் சொல்லியும் முடியாம செத்துட்டு இருக்கேன். இப்ப கூட பாரதி, நீ சரியில்லை சொல்லு, நம்ம எங்கேயாவது போயிடலாம். சொல்லு பாரதி. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். எங்கேயோ போய் இன்னொருத்தன் கிட்ட வாழ்நாள் பூரா மனசுக்குள்ள சித்திரவதைப்பட்டு வாழறது எனக்கு பிடிக்கல. இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஏத்துக்கிட்டா வாழ்க்கை, இல்லாட்டி. கண்ணம்மா, அடி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கடை வெட்ட போறாங்க, வந்து சாமி கும்பிடுவா. அவசரப்பட்ட ஐயா கிட்ட எதையும் சொல்றாத கண்ணம்மா. விரும்புறது பாரதியை தான்ப்பா. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நந்தி கட்ட நாய, எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. உன்னை வெட்டி சாக்காம விட மாட்டேன்டா. என்ன தாச்சு? உள்ள ஆடு ஓட்டல பார்த்து பயந்துருச்சு. துண்டு போடுங்க. அப்போ நல்ல காய்ங்க இப்படி காத்த விடுங்க. கட்டிட்டு அந்த இன்னொன்னு கொண்டு போய் அங்க உள்ள போக்கணுமா. நீ என்னையே பார்த்துட்டு இருக்க. யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா இது கல்யாண வீடா இருக்காது. நாளைக்கு இந்நேரம் கண்ணம்மாவுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் முடிஞ்சிடும். அசல் ஒரு கரை ஆயிடுவா. அம்மாய் என்னடி கேட்கிற சமயக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து எடுத்து கொடு. ஏடாப்பா, நான் சொல்றதுல ஏத்துக்க. என்ன துபாய் சேலை ஒரு 50, நம்ம ஒரு சீலை ஒரு 48, அப்புறம் இந்த அரிசி சட்டி மைசூர் சட்டிலாம் ஒரு 20. ஏடி இங்க 2 வெள்ளை கவர் வச்சுங்க. எங்க காணா? இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா அப்படியே சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. என்னடா
ஒன்னே இல்லப்பா, இங்க பாரு, கீழே என்னை பலாப்பழத்தை முக்கிற மாதிரி முக்கிறாளுங்க. எப்படி இருக்கு? பால் ஊத்துறோம், இறங்கவே இல்லை. 2 நாள் தாங்குமா? ஒன்னும் செய்யாதப்போ, பயப்படாதீங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு சொல்லிக்கலாம்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடந்துடாதப்போ, கலங்க வேணாம். அம்பலம் பொண்ணுக்கு காலையில கல்யாணம்டா, அது நடக்க கூடாது. என் காதலியோட நான் வாழ முடியலன்னு நாம் படுற வேதனைய போல தான் மக வாழா வெட்டியா வீட்லயே இருக்காளேன்னு வாழ்நாள் பூராவும் நினைச்சு நினைச்சு அந்த அம்பலம் அவஸ்தைப்படணும்டா. மாப்பிள்ளையே தீர்த்துடலாம், கல்யாண வீட்டுல குண்ட போடலாம். டேய், மாப்பிள்ளைய தீர்த்துட்டா வேற மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. கல்யாண வீட்டுல கலாட்டா பண்ணா இன்னொரு நாள் நடக்க போகுது. பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டா கல்யாணம் நின்னு போகும். 4 நாள் கழிச்சு அவளை ஊருக்குள்ள விட்டா கடத்தப்பட்ட பொண்ணு கற்பழந்து வந்திருப்பான்னு வேற எவனுமே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கல்யாணம் ஆகாமலேயே தான் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத நினைச்சு மனசு ஒடிஞ்சு அந்த அம்பலம் இனிமே தலை நிமிந்து நடக்கவே மாட்டான். கொட்டம் அடங்கும். சாம்பார் ஊத்துப்பா. அவருக்கு கொஞ்சம் சாம்பார் போடுப்பா. எல்லாம் கொஞ்சமா சாப்பிடுங்கப்பா, விடிய விடிய வேலை இருக்கு, தூங்கி விடாதீங்க. நான் வீட்டுக்கு போறேன், நீ போறவா? இன்னும் எம்பிட்டு வேலை இருக்கு, யார் பாக்குறது? எல்லாம் பாப்பாங்க. என்ன பேச்சு? மருதாணி யார் கேட்டது? உங்களுக்கு பிடிக்கும்னு அண்ணன் தான் அரைக்க சொன்னிச்சு. மருதாணி பிடிக்கும்னு அரைக்க சொன்ன உங்க அண்ணன் கிட்ட மனசு பிடிக்கும்னு கேட்டு தரமாட்டேன்னுச்சு. அழுத்தழுத்தி என் உடம்பே செவந்துருச்சு. இனி மருதாணி வர வேணுமா? வேணாம் பேச்சு. இந்த கையாலேயே வச்சு விட. என்ன பேச்சு வந்துட்டேன்? நமக்கு என்ன வேலை அங்க? ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க தெரியாம
எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்னன்னு நீ எங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறாங்க? பேச்சு பேசாத. எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு கோழிக்கு தங்கச்சா பிறந்துட்டேன்னு. குடியான வீட்டுல பிறந்தாலும் கூலிக்காரன் கூட பார்க்காம உன் மேல அன்பை வச்சு உன்னைய உசுரா நினைச்சிட்டு இருக்காள் இந்த பொண்ணு. அப்ப அது புரிய வேணாம். ஆத்தாடி, அப்ப வேற யாருக்கும் பேசி முடிக்க போறாரு. அது எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு தெரியாம அடுத்த ராத்திரில ஒன்ன பார்க்க உன் வீடு தேடி வந்துச்சு. எம்பட்டு ஆசை இருந்திருக்கணும். தெரிய வேணாம். நிச்சயம் பண்ண ஆள் வந்துட்டாங்களே, அது எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம ஒரு மீன் முள்ளு குத்தினாலே வலி தாங்காத அந்த பொண்ணு அவ கையை அடிச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினாலே. ஏன்? சரி, அதை விடு. உன் மனசுல நீ அவளை நினைக்கல? இல்லன்னா எதுக்காக இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க? அவ போனதுக்கு அப்புறம் அவளை பிரிஞ்சு நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா? சொல்லுங்க. ஏன் இப்படி தைரியம் இல்லாம உள்ளுக்குள்ளேயே செத்துட்டு இருக்க? பேச்சு புரியாம பேசாத. புரியலதான். அவளை பத்தி நல்லா புரிஞ்சு நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியல. ஐயா நல்லா இருக்கணும், ஐயா வீடு நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிற ஒழிய அந்த ஐயாவே அவர் பொண்ணு நல்லா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாருங்கிறத மறந்துட்டியே. அந்த பொண்ணு போற இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிச்சுன்னா அப்ப அந்த ஐயோட மானம் என்ன ஆகும், மரியாதை என்ன ஆகும்? எதை கட்டி காக்கணும் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் காத்துல பறந்துடும். நான் அவளை கட்டிக்கிட்டாலும் காத்துல பறக்கத்தானே செய்யும். உங்க ஐயா தன் மகன் ஓடி போயிட்டாங்கிறது இல்லப்பா, இல்ல செத்து போயிட்டாங்கிறது இல்லப்பா. ஓடி போயிட்டீங்கன்னா இப்ப ஏத்து காட்டியும் பின்னாடி அந்த பொண்ணு மேல உள்ள பாசத்துல எல்லா மருந்து ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா செத்து போயிட்டா எவ்வளவுதான் அழுது பிறந்தாலும் திரும்ப அந்த உசுர் வரவா போகுது. நீ சொல்ற இந்த சாதிசனம் இதே கட்டுப்பாட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கும்னு உனக்கு தெரியுமா? உனக்கு முன்னால மாயம் செய்யல, இதே மாதிரி இன்னொருத்த செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்பவும் இதே கலாட்டா தான் நடக்க போகுது. அன்னைக்கு ஏற்பாடு எதை பண்ணிருக்க நீ இருப்பியா? உன்னோட வெட்டி வேதாந்த தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு உனக்கு அந்த பொண்ணு போய் காப்பாத்துற வழிய பாரு. நான் ஊருக்குள்ள வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க 2 பேர் மட்டும் போங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். முத்து ஊர் முக்குல நிப்பான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் அவனுக்கு சிக்னல் கொடுங்க. நம்ம கூடி கல்யாண பொண்ணை கடத்துறதுல மட்டும்தான் இருக்கணும். போங்க. கூட கடைசி வரைக்கும் வர போறது கண்ணமத. நானும் இந்த சாதி சனமும் இல்ல. என் மனசுல ஒருத்தனை நினைக்கிற வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்தேன். வேணான்னு உதறினதுக்கு அப்புறம் என் மனசு பட்ட வேதனையில தான் இந்த அளவு பேசணும்னு தோணுச்சு. கொஞ்ச நாள் பழகின எனக்கு இவ்வளவு வேதனை இருந்தா சின்ன வயசுல இருந்து உன்னோட பழகி உன்னையே நெஞ்சில சுமந்துட்டு இருக்காளே கண்ணம்மா, அவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். தயவு செஞ்சு போன போய் அந்த பொண்ணை ஏத்துக்க. எங்கேயாவது போய் நல்லா இருங்க. இந்த தங்கச்சி பத்தி கவலைப்படாதுன்னு நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போய் நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லாட்டி அவ உன்னையவே மனசுல நினைச்சு நெஞ்சில சுமந்ததுக்கு அர்த்தமே இல்ல. போனே போ போனே. பாரதி வர்றான். அம்பலாரோட விசுவாசி. நம்ம திட்டம் தெரிஞ்சுதான் வர்றான் போல. நம்ம சாதின்னு கூட பார்க்காதீங்க, அங்கேயே காலி பண்ணிருங்க.
தூக்கி வளர்த்த பிள்ளைய பாடுறா பாடுறா பாரதி, நம்ம கண்ணம்மா நம்மளை விட்டு போயிட்டாடா. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வெடிகால பார்த்தா கிணத்துக்குள்ள கிடக்குது. பாரதி பாரதி ஒன்னே சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம எல்லாரும் தலையிலையும் கல்ல தூக்கி போட்டு போயிட்டாலே. கூப்பிடுறா கூப்பிடுறா. ஐயோ என் கைய கொஞ்சம் தட்டி விட்டு போய. எதுக்கு? புரண்டு படுக்கும் போது மருதாணியெல்லாம் கலைச்சிரும். அதுக்குதான். எவனுக்காக உயிரை விட்டுட்டானே. அவன் அப்பா தலை கூட நினைச்சு பார்க்கலையடா பாரதி.
தப்பெல்லாம் மௌனமா இருந்துட்டு இப்ப தீயில விழுந்து எனக்கு தெரிய வச்சிட்டீங்களா? உயிரோட இருக்கும்போது சொன்ன உங்களை என் ஜாதி வரி எரிச்சிருடு. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க எரிஞ்சு போனீங்களா? எரிஞ்சது நீங்க மட்டுமல்ல, நான் தான். உங்க தாத்தா வாங்க பாப்பா.